அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு அதாவது ஃபினான்சியல் இயர் 2019-20, ஆனால் அசஸ்மெண்ட் இயர்னு வரும்போது 2020-21. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த கொரோனா காலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாம் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்முடைய கூகுள் வெப்சைட்டில் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி நமக்கு ஒரு வெப்சைட் வரும். www.incometaxefiling incometaxindia.efiling.gov.in அப்படி சொல்லிட்டு வெப்சைட் வரும். இதுதான் கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்ட் வெப்சைட். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். மேலே இருக்கிறது நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ண உடனே 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப், லாகின் இயர், ரீசெட். நம்ம ஆல்ரெடி லாகின் வச்சிருக்கிறவங்க லாகின் இயர் கொடுங்க. இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஃபைலிங் நான் ஓனாகவே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூஸ்வலாக சில பேர் நம்ம ஆடிட்டர்கிட்ட கொடுத்து பண்ணுவாங்க. அவங்களாவே பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கு ஃபார்ம் 16 இருந்தால் போதும். இல்லை நம்ம ஃபில் பண்ண ஃபார்ம் இருந்தால் கூட போதுமானது. அதை வச்சு கூட நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் லாகின் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு என்னுடைய வீடியோ கொடுத்துருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து பண்ணுங்கள். இருக்கிறவங்க லாகின் இயர் கொடுங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க இன்கேஸ் எனக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுங்க. அது ஒன்றுமே இல்லை. உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது லிங்க் வரும். அது லிங்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் இயர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த மாதிரி வருது. யூசர் ஐடி உங்களுடைய பேன் கார்டு நம்பர், பாஸ்வேர்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுங்க. இங்கே இருக்கிற கேப்சா கொடுங்க, டைப் பண்ணி லாகின் கொடுங்க. நீங்கள் லாகின் ஆகி முடிச்ச உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இந்த ஃப்ரண்ட் பேஜில் மேலே உங்கள் நேம் இருக்கும், கீழே டைம் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? எவ்ரி 45 மினிட்ஸுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், அது போயிட்டே இருக்கும். நீங்கள் 45 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ஒர்க் முடிக்கணும். இல்லைனா சேவ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகிடும், டைம் மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வியூ ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம் போன வருஷம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த உடனே இந்த இடத்துல என்ன வந்துடும், உங்களுடைய என்னென்ன வருஷத்துக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? மறுபடியும் டேஷ்போர்டு கொடுத்துருங்க. டேஷ்போர்டு போயிட்டோடனே ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, மேலே அதில் போகலாம். இல்லைனா ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அதுலேயும் போகலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ஃபைலிங் கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேன் கார்டு வந்துடும். அது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆல்டர் பண்ண முடியாது. உங்களுடைய லாகின்ல தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு லாகின்ல தான் அட் எ டைம் ஒரு ஃபைல் தான் பண்ண முடியும். அவங்கவுங்க இண்டிவிஜுவல் லாகின் தான் பண்ண முடியும். ஓகே, அசஸ்மெண்ட் இயர் எடுத்துக்கங்க. அசஸ்மெண்ட் இயர்ன்றது ஒரு வருஷம் முன்னாடி போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் 2019-20 தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். பட் அசஸ்மெண்ட் இயர் ஒரு வருஷம் முன்னாடி 2020-21 செலக்ட் பண்ணணும். ஐடிஆர் 1 எடுத்துக்கங்க, ஏன்னா அதான் இண்டிவிஜுவல். ஓகேங்களா? ஃபைலிங் டைப் ஒரிஜினல். அதாவது இது சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தவறாக பண்ணிட்டாலும் இது ரிவைசர் கூட ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஓகேங்களா? ஒரிஜினல் கொடுத்துருங்க. இங்கே 2 ஆப்ஷன் இருக்கு, அப்லோட் எக்ஸ்எம்எல், ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட் ஆன்லைன். நீங்கள் ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட் ஆன்லைன் கொடுங்க. அது ரொம்ப எளிமையாக இருக்கும். அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். கொடுத்துட்டிங்கன்னா கீழே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட்ல வருது. ஜஸ்ட் அதை இந்த இடத்துல ஒரு செலக்ட் அக்கௌண்ட் ரீஃபண்ட் கிரெடிட்னு இருக்கு இல்லைங்களா, அது கிளிக் பண்ணிட்டு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வர வேண்டியதுன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதுதான் அவங்க கன்ஃபார்ம் பண்ண சொல்லி என்ன பண்ணுறாங்க, டிக் பண்ணுறாங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோடனே இந்த மாதிரி கேட்குது, நீங்கள் ப்ரீஃபில்டு டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. நம்ம அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்மளுடைய இங்கே வந்துருங்க, கம்ப்யூட்டேஷன் அண்ட் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் சேலரி, உங்களுடைய டோட்டல் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனில் அடிக்கணும். உங்களுக்கு சேலரி ஆஸ் பெர் 17(1) எவ்வளோ உங்களுக்கு சேலரி வருது, ப்ராஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்க. 3 ஐட்டம் கேட்டிருக்காங்க. நீங்கள் சேலரியில் அடிச்சிடலாம். உங்களுடைய சேலரி எவ்வளோ சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன தகவல் மட்டும் ஃப்ரண்ட் பேஜில் டைப் பண்ணணும்.
அதாவது பார்ட்டி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரே ஒரு தகவல் மட்டும் ஃபில்அப் பண்ண போகிறோம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஓகே, உங்களோட அட்ரஸ், மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். கீழே வந்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்கும். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, பப்ளிக் செக்டரா, இல்லை அதர்ஸா, இல்லை நாட் அப்ளிகபிள், ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இதில் என்ன கேட்டகரியோ என்ன பண்ணுங்கள், அதில் நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தனியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறோன்னா, வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் அதர்ஸ் கொடுத்துலாம் நீங்கள். ஓகேங்களா, அது மாதிரி கொடுத்துட்டு இந்த அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த ஆல்ரெடி இருக்கும் ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட், அது டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம அது எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேங்களா, இது வந்து டியூ டேட்டுக்கு முன்னாடி பண்ணால் இது பண்ணணும். ஆஃப்டர் டியூ டேட்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் வந்து நிற்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம டியூ டேட் 139/1 டியூ டேட் அப்படியே கொடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நீங்கள் இங்கே பாருங்க, நம்ம சேலரி எவ்வளோ வந்திருக்கோ, சேலரி என்ன பண்ணணும், 17/1 இங்கே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ வந்து இங்கே டைப் பண்ணணும். ஓகேங்களா, நேச்சர் ஆஃப் எக்ஸம்ட் அலவன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் 1013A அலவன்ஸ் டு மீட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ஹவுஸ் ரெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இங்கே டிக் பண்ணணும். ப்ளூ கலரில் இது இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் இங்கே டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே வந்து இங்கே ஹெச்ஆர் அமௌண்ட் அடிக்கணும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிடக்ஷன் அடிச்சு வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கு இல்லைங்களா, 50,000 இருக்கு இல்லைங்களா, அந்த 50,000 இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிடக்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி அடித்த உடனே இந்த ஹெச்ஆர்ஏ சப்ராக்ட் பண்ணி இங்கே வந்து போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இங்கே அடிச்சிடணும். ஓகேங்களா, அது வரைக்கும் பாருங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படி சொல்லிட்டு இல்லை சி காலத்தில் அடிச்சிடணும். இதை அடிச்சு முடிச்ச உடனே இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 + 2,500 52,500 இங்கே வந்து மறுபடியும் என்ன பண்ணுது, டிடெக்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டைம் போயிட்டு இருக்கும் மேலே. ஓகேங்களா, 45 மினிட்ஸ்ன்றது இப்போ என்னவா இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அடிக்கடி சேவ் டிராஃப்ட் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் டைமிங் இங்கே மாறி வந்துடும். உங்களுக்கு இங்கே தெரியாது, ஸ்க்ரீன் அது மாதிரி சின்னதாக இருக்கிறதால உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கு கொடுக்கறதுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா அது டைம் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக டைம் அவுட் ஆகிடும். அதனால் அடிக்கடி என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து சேவ் டிராஃப்ட் கொடுங்க. இப்போ நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதில் வந்து டிடெக்ட் பண்ணி இந்த அமௌண்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இன்கம் வந்ததுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே காமிக்கணும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ஓகேங்களா, இன்கம் ஃப்ரம் சேவிங் அக்கௌண்ட்டா, இல்லை டெபாசிட் பண்ணி வச்ச அமௌண்ட்டா, இல்லை ஃபேமிலி பென்ஷன், இல்லை வேறு ஏதாவது எனி அதர் கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷன் எதனால் வந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, அமௌண்ட் இங்கே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டோம்னா இங்கே என்ன ஆகிடும், அது டேக்ஸபிள் இன்கமில், அது கிராண்ட் டோட்டல் இன்கமில் இங்கே வந்துடும். ஓகேங்களா, நமக்கு எதுவுமே இல்லைனா ஜஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் கொடுத்தாச்சு இல்லைங்களா, இங்கே வந்துட்டோடனே நீங்கள் இந்த பீரியடில் 1/4/2020 30/6/2020 வரை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், டெபாசிட், பேமெண்ட் ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம்னா இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க, எஸ் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இங்கே போயிட்டு ஷெட்யூல் டிஐயில் நம்ம என்ன பண்ணணும், அந்த தகவலை ஃபில்அப் பண்ண தான் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். இல்லை இங்கே எதுவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, இங்கே எதுவும் நம்ம டெபாசிட் எதுவும் பண்ணலை அப்படின்னா இது பண்ண தேவையில்லை. இல்லை டெபாசிட், இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் என்ன பண்ணணும், எஸ் காமிச்சிட்டு இங்கே போகணும். ஷெட்யூல் டிஐ இருக்கு இல்லைங்களா, அப்போ தான் அது எலிஜிபிள் ஆகும். இது எல்லாமே இப்போ ஹிட்டனில் இருக்குது, நான் நோ கொடுத்ததுனால. நீங்கள் எஸ் கொடுத்தா தான் இந்த டைமில் ஏதாவது நீங்கள் கான்ட்ரிபியூட் டெபாசிட் பண்ணியிருந்தீங்களா, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ தான் அதை அங்கே எடுத்துகிட்டு வர முடியும். மறுபடியும் டைம் கேட்குது, ஓகே கொடுத்துட்டு சேவ் டிராஃப்ட் கொடுங்க. நாங்கள் வந்துடுறோம் மறுபடியும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியாச்சு, நான் இங்கே நோ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க. இது வந்து 80C. இதில் என்ன காமிக்கலாம்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஆன்யூட்டி, கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ஷேர்ஸ் அது மாதிரிலாம் காமிக்கலாம். ஓகேங்களா, இதில் என்னன்னா நீங்கள் 1,50,000 காமிக்க போகிறீங்கன்னா இங்கே காமிக்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு டோட்டல் டிடக்ஷன் வந்து இங்கே 2 lakh வரப்போகுது, இங்கே வந்து 2 lakh வருதுன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து 1.5 வரைக்கும் இங்கே காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பென்ஷன் இருக்கு இல்லைங்களா, சிபிஎஸ் ஆர் ஜிபிஎஃப், அது என்ன பண்ணணும், இங்கே காமிக்கணும். 50,000 80CCD இருக்கு இல்லைங்களா, 80CCD 1B அதில் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், இங்கே 50,000 காமிக்கணும். நெக்ஸ்ட்டு
இங்க வந்து என்னன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா லைஃப் இன்சூரன்ஸ், அதெல்லாம் அங்க காமிச்சிடலாம். இந்த 50,000 போக மீதி சிபிஎஸ்ல ஜிபிஎஃப் எவ்வளோ இருக்குதோ அதை வந்து 80CCC காமிங்க. 80CCCயும் சிசிடியும் இது ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்தது தான் என்னது உங்களுடைய சிபிஎஸ் ஆர் ஜிபிஎஃப் அக்கௌண்ட் அமௌண்ட். ஓகேங்களா, இது ரெண்டு தான். 23,035 பிளஸ் ஒரு 50,000 மொத்தம் எவ்வளோ ஆகுது 73,000 சிபிஎஸ் ஆர் ஜிபிஎஃப் அமௌண்ட். ரிமைனிங் அமௌண்ட் இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்த் இன்சூரன்ஸ் 2160. இந்த 2160வை நீங்கள் டைரெக்டாக இங்கே டைப் பண்ண முடியாது. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே போன மேலே போனீங்கன்னா 80D இருக்கு பாருங்க, அங்கே போனீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது அப்பா அம்மாவை தவிர்த்து எக்ஸ்க்ளூடிங் பேரண்ட் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, நாங்கள் நோ கொடுத்துட்டு இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளவோ டைப் பண்ணிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துடும், இங்கே மேலே வந்துடும். இங்கே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த பேஜுக்கு வந்துடும். நீங்கள் அங்கே டைரெக்டாக டைப் பண்ண முடியாது. ஷெட்யூல் 80Dக்கு வந்து இந்த பேஜ் 7 இருக்கு இல்லைங்களா, ஷெட்யூல் 80D இங்கே டைப் பண்ணால் தான் அங்கே வரும். அப்போ நாங்கள் டைப் பண்ணிட்டேன். இங்கே என்ன ஆயிடுச்சு எனக்கு, இங்கே 2160 வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அது ஓகேங்களா, இங்கே டைப் பண்ண முடியாது, அங்கே தான் டைப் பண்ணி ஆகணும். இப்போ நிறைய டோட்டல் போட்டு எனக்கு இந்த இடத்துல அமௌண்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா, எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்துடுச்சு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது ரெண்டும் சேர்த்து 1,50,000, இது ஒரு 50,000, அப்போ 2,00,2160. ஓகேங்களா, 2,00,2160 வந்துருச்சு. எக்ஸஸாக இருக்க அமௌண்ட் வராது. ஓகேங்களா, இந்த அமௌண்ட் மட்டும்தான் அங்கே என்ன பண்ண முடியும், நம்ம மேக்ஸிமம் இவ்வளோதான் காமிக்க முடியும். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, யாராலையும் காமிக்கவே முடியாது. ஓகேங்களா, 2,00,2160. இதுக்கு மேலே நீங்கள் காமிக்கலாம். எப்போ காமிக்கலாம்னா 80G 80GGA அதெல்லாம் இந்த டொனேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம். இப்போ இங்கே டொனேஷன் இங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, நீங்கள் டைப் பண்ணவே முடியாது. எதையுமே எல்லாமே என்ன பண்ணணும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னா மேலே போங்க, ஷெட்யூல் 80G இருக்கு இல்லைங்களா, 80GGA இருக்குது, இங்கே போகணும். இப்போ இன்கேஸ் நான் கொரோனாவுக்காக ஃபண்டு கொடுத்துருக்கேன் சார், அது எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னா இங்கே என்ன பண்ணணும், நேம் ஆஃப் த டொனி நீங்கள் யாரு கொடுத்துருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா, அப்போ அவங்க இங்கே அடிக்கணும். இப்போ பிரைம் மினிஸ்டர்னா பிஎம் கேர் ஃபண்ட் நியூ டெல்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்னா இங்கே இருக்கும், நியூ டெல்லின்னு இருக்கும். ஓகேங்களா, பின்கோடு வந்து 110001 அடிக்கணும். இங்கே இருக்குது உங்களுக்கு டேட்டா பாருங்க. பிஎம் கேர் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல கீழே இருக்கும், இதோ இருக்கு பாருங்க, பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். அப்போ பேன் நம்பர் என்னது, WAETP3993P. அப்போ அந்த பேன் நம்பர் எடுத்து வந்து என்ன பண்ணணும், இங்கே பேன் ஆஃப் டோனி அடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க, கேஷா அதர் மோட்னா ஆன்லைனில் பண்ணணும், ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு 5,000 கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எந்த பேஜுக்கு வந்துடும், இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ இன்கேஸ் நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 100% இல்லை சார் எனக்கு ரெண்டுமே 100% தான், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஆடு கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் அடிக்கிறது 50,000 எடுத்துக்கோங்க, இங்கே நீங்கள் அடிக்கிறது 100% எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் மறுபடியும் இங்கே ஒரு காலம் ஆட் பண்ணோன்னா ஆடு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும், தவறுதலாக கொடுத்தீங்கன்னா டெலிட் கொடுத்தாலும் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இங்கே நான் இங்கே வந்துடுறேன் கம்ப்யூட்டேஷன், இங்கே வந்துட்டு ஓகே என்னுடைய ஃபுல் அமௌண்ட் நான் இங்கே அடித்து முடிச்சுட்டேன். இங்கே வந்துடுறேன் நெக்ஸ்ட் டோட்டல் இன்கம். இப்போ நீங்கள் ஃபார்ம் சைடில் வச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் ஃபில் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ண ஃபார்ம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்ககிட்ட வந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் டேலி ஆகும். ஓகேங்களா, எல்லா காலம் முடிச்சுட்டு இன்கம் டேக்ஸ் பேபிள் ஆன் டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சேவ் கொடுத்துருங்க. சேவ் டிராஃப்ட் கொடுத்தாச்சு. இந்த அமௌண்ட்டு உங்கள் ஃபார்மில் வர அமௌண்ட்டு டேலி ஆகும். அப்புறம் அதுக்கு உண்டான 4% செஸ் டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா, இந்த எல்லா அமௌண்ட்டும் உங்களுக்கு டேலி ஆயிடுச்சுன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா, இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 19,907. ஓகேங்களா, இதில் மேலே போனீங்கன்னா நெக்ஸ்ட் காலம் போயிடுங்க, டேக்ஸ் டீடைல். இப்போ நான் இது வரைக்கும் எவ்வளோ தான் பே பண்ணியிருக்கேன், ஆமாம் ஓகேங்களா 8,000 பே பண்ணியிருக்கேன். இங்கே வந்துருங்க டேக்ஸ் பெய்டில்
இது வரைக்கும் நான் எவ்வளோ தான் பே பண்ணியிருக்கேன், 8000 பே பண்ணியிருக்கேன். இன்னும் எவ்வளோ நான் பே பண்ணணும், 11,910 அப்படின்னு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, நாம் ஆல்ரெடி பிப்ரவரி மாதமே பே பண்ணியிருப்போம். இங்கே என்ன ஆகலை, நமக்கு இந்த வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் டிராஃப்ட் கொடுங்க. நம்ம அதை அப்டேட் ஆனோன்னு என்ன பண்ணிக்கலாம், ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் ஒரு தடவை ஐடியா மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இது சேவ் டிராஃப்ட் கூட சம்டைம் ஒரு 1 டே தான் நிற்கும். அதுக்கு அடுத்தது நிற்குமா, வெயிட் பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா மறுபடியும் என்ன ஆகிடும், காணாமல் போயிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டை மறுபடியும் முதல்லேருந்து டைப் பண்ணுற மாதிரி கூட ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அப்டேட் ஆன உடனே என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்துடுறீங்க, பிளேஸ் கொடுக்குறீங்க. ஐ வுட் லைக் டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து ஆதார் வெரிஃபிகேஷன், இன்னொன்று வந்து வெரிஃபை 120 டேஸ்க்கு முன்னாடி நான் பண்ணிடணும். தேர்டு வந்து நான் போஸ்ட்டில் அனுப்புகிறேன். போஸ்ட்டில் அனுப்புகிறேன்றது லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லைன்னா. இது என்னன்னா ஜஸ்ட் இது உங்களுடைய பேனும் ஆதாரும் லிங்க் பண்ணியிருந்தாலே போதுமானது. உங்களுக்கு ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ இங்கே நான் டைப் பண்ணிடுறேன். இங்கே நான் டைப் பண்ணிவிட்டு இங்கே நான் கிளிக் பண்ண உடனே உங்கள் ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலிங் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், 2 செகண்டு. இல்லை சார் எனக்கு இன்னும் ஆதாரோட அந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலை அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 120 டேஸ்க்குள்ளே நீங்கள் லிங்க் பண்ணிட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபைக்கு நமக்கு டைம் எப்போ கொடுக்குறாங்க, 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க. சாரி, 4 மாதம் கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்குள்ளே நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு டைம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஐ வுட் லைக் டு வெரிஃபை லேட்டர், நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் வித்தின் 120 டேஸ்க்குள்ளே அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், நம்ம ஆதார் கூட நம்ம மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2 ஆப்ஷன் எது ஒன்று யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இது வந்து என்னது 120 டேஸ்க்குள்ளே நான் போஸ்ட் அனுப்புகிறேன் சொல்கிறது. இது என்னென்னா, நீங்கள் இப்போ முடித்த உடனே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வரும், இப்போ அங்கே பிரிண்ட் ஆகி வரும். அதை அப்படியே நீங்கள் பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிடணும். அவ்வளோதான். அப்படியும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இந்த 3 ஆப்ஷனில் எது ஒன்றா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் இப்போ டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.